நீதி ஆயோக் என்பது தகுதியற்ற அமைப்பாகும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் கூடுவதாக கூறப்படுகிறது. ஒரு சிலரின் கைகளில் மட்டுமே செல்வம் தொடர்ந்து குவிந்தும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்தும் வரும் நிலையில் வளர்ச்சியடைந்த பாரதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நீதி ஆயோக் என்பது தகுதியற்ற அமைப்பாகும் என்றும் பிரதமர் மோடி தலைமையிலான நீதி ஆயோக் கூட்டம் மத்திய அரசின் பாசாங்கான நாட்டு பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பும் மற்றொரு முயற்சியாகும் என்று விமர்சித்துள்ளார். கொச்சிக்கு பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி வந்த சரக்கு கப்பல் கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. விழுச்சத்திலிருந்து கொச்சி துறைமுகத்திற்கு கப்பலில் பொருட்கள் ஏற்றிக் கொண்டு செல்லப்பட்டது. கப்பல் கொச்சியிலிருந்து தென்மேற்கு சுமார் 38 மைல் தொலைவில் இருந்தது போன்று கடலில் சாய்ந்தது. அப்போது கப்பலில் இருந்த ரசாயனம் கடலில் விழுந்தது. இதனைத் தொடர்ந்து கப்பல் நிர்வாகம் உதவி கோரி இந்திய அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மீட்பு பணியில் 2 கப்பல்களும் ராணுவ ஹெலிகாப்டரும் ஈடுபட்டது. இந்த மீட்பு பணியில் கப்பலில் இருந்த 24 பணியாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கப்பலில் இருந்த ரசாயனம் கடலில் கொட்டியதால் அப்பகுதி ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கரை ஒதுங்கிய பொருட்களை தொட வேண்டாம் என பொதுமக்களுக்கு கடற்படை அறிவுறுத்தியுள்ளது. சீனாவில் வேகமாக பரவி வரும் கொரோனா வகைகள் இந்தியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகையே அச்சுறுத்திய கொரோனா தொற்று மீண்டும் பல நாடுகளை மிரட்டி வருகிறது. இதில் சீனா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் பாதிப்பு அதிகரிப்பதற்கு காரணமாக 2 வகை கொரோனா மாறுபாடு வைரஸ்களை உலக சுகாதார நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது. அந்த வகையில் இந்த 2 வகை கொரோனாவும் இந்தியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் ஒருவருக்கும் குஜராத்தில் 4 பேருக்கும் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாறுபாடுகள் கண்காணிப்பின் கீழ்தான் இருப்பதாக அவை அபாயமானவையாக இதுவரை வரையறுக்கப்படவில்லை என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இடையே உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்றதற்காக உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஒரே நாளில் 245 ட்ரோன்கள் வீசப்பட்டன. இதில் அங்குள்ள பல கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்து 15 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. மீட்புப் படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 79 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 79 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53,901 அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.